ஐயா, நீ ஆண்டவரை தேடி இருக்க, கர்த்தர் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கிறார், கானானுக்குள்ள போக போறீங்க, இனி ஒரு குறைவுமே இருக்காது, நீங்க நல்லா வாழ்வீங்க, இனி பட்டினி இருக்காது, இனி வேதனை இருக்காது, இனி கண்ணீர் இருக்காது, இனி அவமானம் இருக்காது, எல்லாம் கர்த்தர் நிறைவா தருவார். எல்லாம் வந்த உடனே எதை கோட்டை விட்டுறாதீங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஆத்துமாவை காத்துக்க. ஏன்னா சொத்து கூட வராது, பணம் கூட வராது, அந்தஸ்து கூட வராது, ஆசீர்வாதங்கள் கூட வராது. இந்த பூமியிலிருந்து நம்ம கொண்டு போகிற ஒரே ஒன்று ஆத்தும ரட்சிப்பு மட்டும்தான். என் பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளும் உலகத்தோட முடிஞ்சிரும், உலகத்தோட முடிஞ்சிரும், பண உலகத்தோட முடிஞ்சிரும் இல்லையா? நூற்றுக்கணக்கான பேர் அடக்கம் பண்ணியாச்சியா, 100க்கு மேல ஆட்களை அடக்கம் பண்ணி இருப்பான். ஆனா இதுவரைக்கும் யாரும் பத்திரத்தை யாரும் செத்த பிறகு கொண்டு போகல, சர்டிபிகேட் யாரும் செத்த பிறகு கொண்டு போனா. என் ஊர் பழக்கத்துல சொல்லவா, ஒட்டியான வரைக்கும் உருவாம விடுகிறது இல்ல, யாரும் எதையும் கொண்டு போக முடியாது. இந்த பூமியில நம்ம சம்பாதிக்கிற ஒன்று பரலோகத்துக்கு மரணத்துக்கு பிறகு நம்ம கூட வருகுதுன்னா ஒன்னே ஒண்ணுதான், அன்னை இந்த பூமியில நம்ம கிடைக்கப்பட்ட ஆத்தும ரட்சிப்பு மட்டும்தான், ஆத்தும ரட்சிப்பு மட்டும்தான், ஆத்தும ரட்சிப்பு மட்டும்தான். அதனாலதான் பைபிள் சொல்லுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் உனக்கு நலமாயிருக்கும். ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆமென். அம்மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாய் என்னத்தை கொடுப்பான்? அல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்லுது. அங்கே போகும் பொழுது உனக்கு எல்லாம் இருக்கும், ஆனா எல்லாம் வந்ததுனால ஆத்துமாவை இழந்துடாத, ஆத்துமாவை இழந்துடாதீங்க, ஆத்துமாவை இழந்து விடாதீங்க, ஆத்தும ரட்சிப்பை இழந்து விடாதிருங்கள். இன்றைக்கு ராத்திரியில் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே நமக்கு மிகவும் பிரதானமான ஒன்று ஆத்தும ரட்சிப்பு.